ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பரஸ்பரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எது இருந்தாலும் முன்னுக்கு வந்து நிற்கிறது அப்படின்றத இந்த மாதிரி அவங்களோட வேற அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர்னா இப்படி தான் இருக்கணும். குறிப்பாக அவரை சொல்கிறேன், இந்த இது எப்படி இருக்கு அப்படின்ற அந்த அவரை பஞ்ச் டைலாக் மாதிரி அதை ஆரம்பிச்சது. அதாவது ஒன்று வந்து ஏசி திருலோச்சந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் வணக்கத்துக்குரிய காதலியே. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ரியாஸ் கமத் பேசுகிறேன். இந்த வருஷம் அதாவது 2025 தலைவர் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விசேஷமான வருஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவர் நம்ம திரையுலகத்துக்கு அறிமுகமாகி இந்த வருஷத்தோட 50 வருஷம் நிறைவு பெற்று 51வது வருஷம் ஆரம்பிக்கும். இதில் ஒரு சாராருக்கு மட்டும் என்னன்னாக்கா, இந்த வருஷம் வந்து வெறும் வந்து தலைவர் 50 அப்படின்றது மட்டும்தான் தெரியும். நம்ம தலைவரோட குரு பக்திக்கு 50 வருஷம், தலைவரோட நட்புக்கு 50 வருஷம் அப்படின்னு நான் இதை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அதில் முதல் படியாக பார்த்தீங்கன்னாக்கா நட்புக்கு 50 வருஷம். அதை பற்றி தான் இப்போ இந்த எபிசோடில் நான் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். திரையுலகத்தில் பல கலைஞர்கள் நண்பர்களாக தோழர்களாக பயணிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதோட காலகட்டம் எவ்வளோ அப்படின்றத பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மக்கள் திலகம், நடிகர் திலகம் ரெண்டு பேருமே வந்து திரையுலகில் போட்டியாளர்களாக இருந்தாலும் உண்மையிலேயே அண்ணன் தம்பி போல தான் பழகுனாங்க. குறிப்பாக நடிகர் திலகத்தோட குடும்பத்தில் எல்லாமே வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழகி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி பசங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உரிமையோட பல அட்வைஸுங்க, பல விசேஷங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள உற்சாகப்படுத்திடலாம் நிகழ்வுகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி பல கலைஞர்கள் தொடர்ந்து இருந்திருக்கலாம். இவ்வளோ காலத்துக்கு அதே நட்பு தொடர்ந்து இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரியதான். அந்த வகையில் இன்னைக்கு அதுக்கு அடுத்தது, அதாவது நடிகர் திலகம், மக்கள் திலகம் அடுத்த தலைமுறையான நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடிகர் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து பணியாற்ற ஆரம்பித்து அந்த 75 ஆரம்பித்த அந்த நட்பு இன்று வரையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரையுலகத்தில் ரெண்டு பேரும் போட்டியாளர்களாக கருதப்பட்டாலும் நிஜ வாழ்க்கையில் இன்றைய இலக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காம, நான் இவருடைய விசேஷங்கள் அவர் கந்துக்கிறது, அவருடைய விசேஷங்கள் இவர் கந்துக்கிறது, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பரஸ்பரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எது இருந்தாலும் முன்னுக்கு வந்து நிற்கிறது அப்படின்றத இந்த மாதிரி அவங்களோட அந்த நட்பு தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கு. அது நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு தொகுப்பாக வச்சுருக்கேன், அது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி திரையுலகத்தில் அவங்களோட ரெண்டு பேர் இணைந்து நடித்த படங்களும், அப்புறம் அதே போல் ரெண்டு பேருடைய தனித்தனியாக வந்து மோதிக்கின்ற படங்களும் அந்த பட்டியல் கொஞ்சம் சொல்லி இந்த எபிசோடில் உங்கள் எல்லாரோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டு தான் இதை துவக்கிறேன். 1975வது வருஷம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் அன்றைக்கே ஒரு முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கும் அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் அந்த முதல் காட்சியில் மட்டும் கேட்டு துறக்கல, திரையுலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கத்துக்காக திறக்கப்பட்ட கதவுகள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவருடைய வரவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த தமிழ் சினிமா வேற, இவர் வந்ததுக்கப்புறம் உருவாக்கின தமிழ் சினிமா வேற அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர்னா இப்படி தான் இருக்கணும், கதாநாயகன்னா இப்படி தான் இருக்கணும், சில அம்சங்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அந்த மரபுகளை உடைச்சி எறிஞ்சி கருப்பாக இருந்தாலும் நடிகனா முன்னேற முடியும், அதே கருப்பாக இருந்தாலும் முன்னணி கதாநாயகனாக திகழ முடியும் அப்படின்றத பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, நடிப்புலேயே தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிட்டு அதுக்கு பல டிக்ஷனரியில் இருக்கிற பல விஷயங்களுக்கு, வார்த்தைகளுக்கு உயிரினம் கொடுத்த மனிதர் அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்த டிக்ஷனரியில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டைலுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வாழ்க்கை முறையில் எந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு அதை கனெக்ட் ஆச்சா அப்படின்றத 75க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இல்லை. 75க்கு அப்புறம் 76ல் இருந்து, அதாவது தலைவர் நடித்த 2வது படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா
அவருக்குன்னு ஒரு தனி மேனரிசம் உருவாக்கி கொண்டாரு. அதுதான் அந்த ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி ஸ்டைல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்திலையும் தன்னுடைய நடிப்பில் அந்த ஸ்டைல் என்ற முத்திரை பதிக்க ஆரம்பித்தார். பிற்காலத்தில் வந்து ஸ்டைல் மன்னனாகவே சொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து அவருடைய படங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பல வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் விநியோகர்களால் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்பட்டார். விநியோகர்கள் என்றது சொல்வதை விட இன்றைய தயாரிப்பாளர் அன்றைய விநியோகஸ்தராக மட்டுமே இருந்த சுப்பிரமணியா ஃபிலிம்ஸ் திரு எஸ் தானு அவர்கள் கொடுத்த அந்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பைரவி படத்தை அவர் வாங்கி அந்த படத்துக்கு கொடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இது கனெக்ட் ஆச்சு அப்படின்றத ஒரு ரிமைண்டராக தான் இப்போ நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து நடித்த படங்களும் ஒரே நாளில் இல்லை ஒரு சில வாரங்கள் வித்தியாசத்தில் வந்து வெளியான படங்களுடைய பட்டியல் இதோ. 1975 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு வெளியான படம் அபூர்வ ராகங்கள். முதல் படம் மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது படம் வந்து தெலுங்கில் நடிக்கிறாரு, அந்துலேனி கதா. இந்த படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்களும் உலக நாயகர்களும் சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே 1976 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு ரெண்டாவது தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து 3 முடிச்சு. அது வந்து ஒரு 3 பேர் சுற்றி நடக்கிற ஒரு கதை. நடிகர் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார், ஸ்ரீதேவி, இந்த 3 பேர் சுற்றி நடக்கிற கதை தான் அந்த 3 முடிச்சு. அதில் தான் தன்னுடைய மேனரிசமை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த படத்தை தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் தனக்குன்னு ஒரு மேனரிசம் உருவாக்கிட்டு மக்களை ஈர்க்க ஆரம்பித்தார். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1977 பிப்ரவரி 25ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படம் பேர் வந்து அவர்கள். இதில் 3 கதாநாயகர்கள், ஒரு கதாநாயகி, அவர் சுஜாதா. கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நடிகர் கமல்ஹாசன் மற்றும் ரவிக்குமார் அவர்கள். 3 நாயகர், ஒரு நாயகி, இப்படி 4 பேரை சுற்றி எடுக்கப்பட்ட கதை தான் இந்த அவர்கள். தொடர்ந்து அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அந்துலேனி கதா, அப்புறம் அவர்கள், இது எல்லாமே வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன்னுடைய சிஷியனை பட்டத்திட்டிக்கு கொண்டு வந்த படங்கள் இந்த பட்டியல். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1977 செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு இயக்குனர் இமயம் உருவாகிறார். அதாவது முதல் படம் என் இனிய தமிழ் மக்களே என்ற இந்த குரலை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்த முதல் படம் 16 வயதினிலே. இதிலே மீண்டும் இதே 3 பேருடைய கூட்டணி, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், நடிகர் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி, இவங்க நடிப்பில் உருவான படம் 16 வயதினிலே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் சப்பானி, மயில், பரட்டை, இந்த 3 கதாபாத்திரங்களும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது, வரவேற்கப்பட்டது. அது குறிப்பாக சப்பானியோடைய பாடல்கள்லாம் மயிலுடைய அழகம் ரசித்த மாதிரி பரட்டையோட ஸ்டைலு மிக மிக ஈர்த்ததுன்னு சொல்லணும். குறிப்பாக அவரை சொல்கிறாங்க, பஞ்ச் டைலாக் மாதிரி அது ஆரம்பித்தது இந்த படத்தில் தான். இது 16 வயதினிலே. இது தலைவர் நடித்த கலர் படம், தமிழில் வந்த முதல் கலர் படம் இது. அதுக்கப்புறம் மீண்டும் 1977 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, இது 15ஆம் தேதி, இன்னொரு அடுத்த படம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வருது. மகேந்திரன் அவர்கள் கதையில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிகர் கமல்ஹாசன், கதாநாயகி ஸ்ரீபிரியா, இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் ஆடு புலி ஆட்டம். இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே 77ஆவது வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு 2 பேர் படம் தனித்தனியாக ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து நம்ம தலைவரும் ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த காயத்ரின்ற ஒரு படம். இன்னொரு பக்கம் நடிகர் திலகம், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்த நான் பிறந்த மண், இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரே நாளில். 2 பேர் தனித்தனியாக நடித்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன முதல் படப்பட்டியல் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து 1978 ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அப்புறம் நடிகர் கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது.
ஜூன் 9ஆம் தேதி 1978வது வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இதுவும் மாபெரும் வெற்றி கண்ட படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1978 மீண்டும் ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 2 பேர் தனித்தனியாக நடிச்சு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து ஏசி திருலோச்சந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் வணக்கத்துக்குரிய காதலிய. இதில் ஸ்ரீதேவி அவர்கள் டபுள் ரோலு. கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் விஜயகுமார் அவர்கள். இன்னொரு பக்கம் டிஎன் பாலு அவரே தயாரித்து இயக்கி நடிகர் கமலாசன் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பு. அதில் அவரு வந்து டியூல் ரோலு. படம் பேர் சட்டம் என் கையில். வணக்கத்துக்குரிய காதலிய பிளாக் அண்ட் ஒயிட் படம், சட்டம் என் கையில் வந்து கலர் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 1978 ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு இளமை ஊஞ்சலாடுகிற தெலுங்கு வருஷன் வயசு பிலிச்சிந்தி அந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இது 2 பேரும் இணைந்து நடித்த படம் இது. அதுக்கப்புறம் இந்த 78 தீபாவளி தான் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கும் 3 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒரு படம் வந்து 2 பேரும் இணைந்து நடித்த படம். அதுதான் அவள் அப்படித்தான். இது வந்து ருத்ரையா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் ருத்ரையா அவர்களே தயாரித்து இயக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலாசன், ஸ்ரீபிரியா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் அவள் அப்படித்தான். இதுக்கப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஆஸ்தான நிறுவனமான தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க முதல் முறையாக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை கைகோர்த்திய படம் தாய் மீது சத்தியம். இதில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், ஸ்ரீபிரியா, சுருளிராஜன், நாகேஷ் இப்படி மற்றும் பல நடிச்சிருந்த படம் இந்த தாய் மீது சத்தியம். இது தீபாவளிக்கு ரிலீஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உலகநாயகன் நடிச்ச மீதி 2 படங்கள் வந்து ஒன்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் ஸ்ரீதேவி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள் இந்த படமும், இன்னொன்று வந்து இதே ஜோடி ஆர்சி சக்தி அவர்கள் இயக்கத்தில் நடித்த மனிதரில் இத்தனை நிறங்களா இந்த படம். ஆக 78 தீபாவளி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு படம் 2 பேர் இணைந்து நடிச்சது, மீதி 2 படம் வந்து 2 பேர் தனித்தனியாக நடித்த படங்கள் போட்டிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து மனிதர் இத்தனை நிறங்களை மட்டும்தான் சுமாரான படம். அவள் அப்படித்தான் வந்து மிகப்பெரிய வெற்றி, சிவப்புறாக்கள் பெரிய வெற்றி, அப்புறம் இந்த பக்கம் வந்து தாய் மீது சத்தியம் பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் 1979 பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் ரிலீஸுங்க. பொங்கல் ரிலீஸில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், விஜயகுமார், மஞ்சுளா, பத்மபிரியா இவர்கள் நடிப்பில் டிஆர் ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் குப்பத்து ராஜா என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஹிந்தியில் சத்ருகன் சின்ஹா, வினோத் கண்ணா அவர்கள் நடித்த தோயார் என்ற படத்தோட ரீமேக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு கூட இதே பொங்கலுக்கு உலகநாயகனோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. அதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கல் மூக்குத்தி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து உலகநாயகன் ஸ்ரீதேவி அவங்க நடிச்சிருந்தாங்க. இன்னொரு படம் வந்து நடிகை ஸ்ரீபிரியா அவர்களே நடித்து தயாரித்த படம் நீயா. இது வந்து ஹிந்தி படம் நாகின் படத்தோட ரீமேக்கு. இதில் உலகநாயகனோட விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஸ்ரீகாந்த் இப்படி பல ஒரு நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருந்த படம் இது நீயா. இந்த படம் இந்த பொங்கல் 79 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. தமிழ் புத்தாண்டு 1979 தமிழ் புத்தாண்டு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் இருவரும் இணைந்து நடித்த படம் நினைத்தாலே இனிக்கும். இது வந்து மெல்லிசை மன்னரின் தேனிசை மழை அப்படின்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க சிங்கப்பூர், மலேசியா வெளிநாடுகளே எடுக்கப்பட்ட ஒரு மெல்லிசை விருந்து. இது ஒரு பெரிய வெற்றி படம் தான். இதே தேதியில் தேவ் ஃபிலிம்ஸ் அவர்கள் உலகநாயகன் கமலாசன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் வந்து பிச்சுவா பக்ரி என்ற கௌரவ வேடத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருந்தார், குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இதே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மலையாளத்தில் ஐவி சசி அவர்கள் இயக்கத்தில் 2 மொழியில் எடுக்கப்பட்ட படம் அலாவுதீன் அற்புத விளக்கம்ன்றது. அது மலையாளத்தில் வந்து முதல்ல தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அது தமிழில் வந்து இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இது வந்ததுனால இந்த தமிழ் வருஷன் வந்து சில மாதங்கள் தள்ளி ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இதே நினைத்தால் இனிக்கும் வந்து அந்த மைன அனுபவம் என்ற பேரில் இதே ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம். அதுக்கப்புறம் 1979 தீபாவளி அக்டோபர் 19ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி ரிலீஸு. இது மீண்டும் தேவர் ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அன்னை ஓர் ஆலயம் இது ரிலீஸ் ஆச்சு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா உலகநாயகன் கமலாசன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நீலமலர்கள். இது வந்து ராஜேஷ் கண்ணா அவர்கள் நடித்த அனுராக் என்ற படத்தோட ஹிந்தி ரீமேக்கு. இது ஏ வின்சென்ட் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது நீலமலர்கள். அதுக்கப்புறம் 1980 தீபாவளிங்க கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமலாசன், ஸ்ரீதேவி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த
வறுமையின் நிறம் சிவப்பு. இது 7 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் தயாரிப்புல இறங்குறாங்க. எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில். புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட படம் மீண்டும் போகுது. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதிகா அவர்களும் இணைந்து நடித்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மற்றும் உலகநாயகன் அவர்கள். அப்புறம் இந்த படத்து மூலியமா தான் இசையமைப்பாளர் அனிருத்துடைய அப்பா எஸ் ராமநாதன் அவர்கள் தயாரித்த படம். இயக்கம் பிரயாக்ராஜ்.